நீங்க விட்டு பரலோகம் போயிட்டீங்கன்னா உலகத்துல இயேசுவை யாரு காட்டுறது? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய்? அதெல்லாம் முதல் வேணாம். இன்றைக்கு இருக்கிற கடனை கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருந்தா பார்க்கணும். ஓமா இல்லையா? இன்றைக்கு நீங்க நீங்க இயேசுவை காட்டக்கூடிய ஒரே வழி நீங்க நல்ல உடுப்பு போடுறது, ஆமென். நீங்க நல்ல வாகனத்துல பயணம் பண்றது, அல்லேலூயா, நீங்க நல்ல வீடுகளை கட்டுறது. ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று காட்டுறதுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இனி வாழ்ந்து காட்ட வேண்டிய அவசியம் உண்டு. வீடு வீடா போய் துண்டு பிரதி கொடுத்து சுவிசேஷம் சொல்றதுல இயேசுவை காட்டிட முடியாது. நீ ஆமென், ஓட்ட சைக்கிள்ல போன வினோத்து கார்ல போனா ஆமென். 10 பேர் பின்னால வந்துடுவான். அல்லேலூயா. அதுதான் இனி நடக்கணும்ன்றனா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இல்ல பாஸ்டர் எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு போக வலிக்கிட்டாங்கண்ணா எல்லாரும். ஒருத்தர் காலை ஒருத்தர் பிடிக்க சொன்னாங்களாம். பரலோகத்திலிருந்து ஜானை இறங்கி வருமா, அந்த ஜானையில காலை பிடிச்சா தூக்கிட்டு போயிருமா. எல்லாருமே கீழே இருந்து பிடிச்சி இழுக்க ஜானையில காலை பிடிச்சவன் கையை விட்டுட்டான். அவ்வளோ வெயிட் அவன் தாங்க முடியாது. விட்டா எல்லாரும் ஒருமிக்க கீழே வர வேண்டியான். யாரையாவது காலை பிடிச்சாது பரலோகம் போயிடணும்னு கேட்காதீங்க. பல பேர் உங்களோட காலை பிடிக்கிற அளவுக்கு நீங்க உயர்ந்திருக்கணும். ஆமென். நீங்கள் உலகத்தை ஜெயிக்கும்படி பிறந்திருக்கிறீர்கள். ஏண்டா தேவனால் பிறப்பது எல்லாம், சொல்லுங்க, தேவனால் பிறப்பது எல்லாம், பிறப்பது எல்லாம். யாரோ ஒரு சிலர் இல்ல, ஆண்டவர்கிட்ட பிறந்த யாராவது ஒருத்தர் 2 பேர் நல்லா. என் பிள்ளைகள் 6 பிள்ளைகள் பாஸ்டர், எல்லாம் நல்லா இருக்கு, இந்த ஒன்று மட்டும் உருப்படுதே. மற்ற பிள்ளைகள்லாம் நல்லா இருக்குது, இவன் மட்டும்தான் தருதலையா தெரியும், இவன் மட்டும்தான் கடன்காரனா இருக்கிறான், இவன் மட்டும்தான் ஒன்று இல்லாம இருக்கான். அப்படி சொல்லறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவனால் பிறந்தது எல்லாம். ஆமென். ஒன்றுமே மிஸ் ஆகக்கூடாது. நான் எப்படி சொல்லவா, இந்த வானத்தின் வாசல் சபையில் இருக்கிற எல்லாம் பணக்காரர்களாய், கோடீஸ்வரர்களாய், ஐஸ்வர்யவான்களாய் வரணும். ஒருத்தங்க கூட ஏழையா இருக்கக்கூடாது. இந்தியாவில் இப்ப எலெக்ஷன் பிரச்சாரம் போகுது. ராகுல் காந்தி எல்லா இடங்களுக்கும் பிரயாணம் பண்றார். நடந்து போய் டீ கடையில எல்லாம் பன் வாங்கி சாப்பிடுறேன். ரோட்ல நிற்கிறாங்கெல்லாம் கட்டி பிடிச்சு கொண்டு போட்டோ எடுக்கிறேன். அவர் சொல்றேன், நாங்க எலெக்ஷன்ல வெண்டா ஒவ்வொரு ஏழை குடும்பத்துக்கும் மாசம் 8500 ரூபா கொடுப்போம். வருஷத்துக்கு ஒரு முறை 1 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துல, ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு பொம்பளையை தெரிவு செஞ்சு வருஷத்துல ஒருக்கா 1 லட்சம் ரூபா கொடுப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதை விட இந்தியாவுக்கு போயிடலாம் உண்டு? கடைசியில சொல்றேன், இந்தியாவில் ஏழ்மையை ஒழிப்போம். இந்தியாவில் ஒரு குடும்பம் ஏழை குடும்பமா இருக்க நான் பார்த்துட்டு ஜோசேன், இனி தாண்டா ஏழைகளே கூட போறாங்க, வருஷையா நிக்க போறாங்க 8500 ரூபாய்க்கு. வேலையும் விட்டுட்டு போய் லைன்ல நிக்க போதுகள். ஆமேன். நான் நம்புற அந்த மனுஷனே தன்னுடைய நாட்டில் ஏழைகள் இருக்கக்கூடாதுன்னு விரும்புவானால், நம்முடைய ராஜா இயேசு தன்னுடைய ராஜ்யத்துல ஒருத்தனை மேலையா வச்சிருக்க இருக்கவே கூடாது ஏழைகள். அப்ப செத்துறணுமா? இல்ல, ஏழைகள் பணக்காரராய் மாறணும். எங்க சபையில ஒரு ஏழையுமே இருக்கக்கூடாது. அப்ப வேற சபைக்கு போயிடுவோமா? இல்ல, ஏழைகள் பணக்காரராய் மாறணும். சீக்கிரத்துல நானும் சவால் விட போறேன். இங்க வர்றெல்லாம் பணக்காரனா ஆக்கி என்ன பாச காசு கொடுக்க போறீங்களா? அப்படி இல்ல, நீங்க கொண்டு இங்க கொடுக்க போறீங்க. அந்த இடத்துக்கு நீங்க வளரணும். ஆமென், ஆமென். நேற்று ஒரு வீட்டை போய் சொல்லிட்டு வந்தேன், நீங்க ஒரு கார் வாங்கி எனக்கு தருவீங்க பாருங்க. இங்க இடத்தே மோட்டர் சைக்கிள் இல்ல பாச, உங்களுக்கு கார் வாங்கி தரலாம். நம்ம என்ன சிந்தனைலாம் இருக்கு? இல்ல, உங்களை அழைத்த தேவன் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்காய் விதைக்கப்பட்ட வித்து சாதாரணமானது அல்ல. ஆமென். அவர் ஐஸ்வர்யத்தில் சம்பூர்ணராய் இருக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரிடத்தில் யாதொரு குறைவும் இல்ல.